இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி மல்டிபிள் ஷீட்ஸை பிரிண்ட் அவுட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தனித்தனியாக பிரிண்ட் அவுட் கொடுத்துருப்பீங்க. இப்போ மொத்தமாக எப்படி பிரிண்ட் அவுட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் மவுஸை வச்சு எந்தெந்த ஷீட்லாம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே வரிசையாக வச்சு செலக்ட் பண்ணிக்கிட்டே போங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மவுஸால் இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஸோ நீங்கள் எத்தனை ஷீட் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா 36 ஷீட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை டைம் நீங்கள் 6 டைம்ஸாக 6 இல்லை ஒரே ஒரு காப்பி தான் வேணுமா, இல்லை எத்தனை காப்பி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி 36 ஷீட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 36யுமே அதை வந்து என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டேரெக்டாக பிரிண்டருக்கு அனுப்பும். ஸோ இப்போ 36 வரப்போகுது. ஸோ இங்கே முடிஞ்சிச்சு. அடுத்து பிரிண்டருக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துடும். 36 ஷீட்டும் டேரெக்டாக வந்துடும். நீங்கள் ஒவ்வொரு ஷீட்டாக ஓப்பன் பண்ணி பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி எத்தனை ஷீட்டு வேணுமோ அத்தனை ஷீட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷீட்லாம் மொத்தமாக டவுன்லோட் ஆகிரும். ஸோ இதுதான் ட்ரிக்கு. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.